Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎலோட இரண்டாவது மேட்ச். யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும். ஏன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போய் இவ்வளவு அழுத்தி சொல்றோம்னா லாஸ்ட் சீரீஸ் ஐபிஎல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டையே கிரியேட் பண்ணாங்க. ஒரு 250 ரன் தொடர்ச்சியா அடிக்கிறதுக்கு நாங்க பயங்கரமா முனைப்போட இருப்போம்னு சொல்லி நாங்க விக்கெட்டை பத்தி கவலைப்பட மாட்டோம், மேட்சை பத்தி கவலைப்பட மாட்டோம், எங்களோட இன்டென்ட் அடிச்சு ஆடுறதான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இப்ப எல்லா டீமுமே அதையே ஃபாலோ பண்ற அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டை கிரியேட் பண்ண ஒரு டீம்னே சொல்லலாம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இப்போ இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இப்ப பிராக்டிஸ் மேட்ச் விளையாடுறப்ப கூட பிராக்டிஸ் மேட்ச்ல 260 ரன் அடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி அவங்களோட ஒரு புது ட்ரெண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. திரும்ப நான் சொல்றது அதுதான். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை வச்சு ஜாயின் பண்ணுங்க. நிறைய நம்ம நேமை பயன்படுத்தி ஃபேக்கான சேனல்ஸ் வந்து இருக்காங்க. பிரைம் அப்படின்னு சொல்லி காசெல்லாம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க நார்த் இந்தியன்ஸ். சோ தயவு செஞ்சு சொல்றேன், நம்ம ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீயா மீன்ஸ் நான் என்ன டீம் போறேனோ அதை அப்படியே காட்ட போறேன். அதை நீங்க பாக்குறீங்க. அதுல இருந்து ஒன்னா பேர் சேஞ்ச் பண்ணியோ அல்லது அதே டீம் ஓகே நினைக்கிறவங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ஸ் டீம் கொடுத்துட்டு இருக்கேன். தென் அது எல்லாமே நான் போடுற ஸ்மால் லீக்ஸ் டீம், நான் பிளே பண்ற கிராண்ட் லீக்ஸ் டீம். தென் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல கூட பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல கூட டியோ ஆப்ஷன், இப்படி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ல கூட பாப் ஆப்ஷன் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணி ஏர்ன் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் எக்ஸ்11 ஆப், இந்த எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணலினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்குங்க. இதுல மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ற போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியா இருக்கும். அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை உங்களால வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அந்த சேவ் பண்ற மணியை வச்சு நீங்க இன்னொரு கான்டெஸ்ட் பிளே பண்ணிக்கலாம். அதை வச்சு அதுல ஒரு அமௌண்ட் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இதுல இருக்கு. டிடிஎஸ் சார்ஜஸ் பிடிக்கிறது இல்ல, ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிக்கிறது இல்ல, இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இதுல அவைலபிளா இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 23 மார்ச் மதியம் 3:30 இந்த மேட்ச் நடக்குது. அன்றைய நாள்ல டபுள் ஹெட்டர் மேட்ச். டபுள் ஹெட்டர் மேட்சோட ஃபர்ஸ்ட் மேட்ச் 3:30 நடக்குது. எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த ஹைதராபாத்தோட பிச் ரிப்போர்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்சியலாவே கொஞ்சம் சி மூவ்மெண்ட் வந்து இருக்குங்க. அது இல்லாம மதிய மேட்ச் அப்படிங்கிறதுனால அந்த இன்சியல் சீம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும், கொஞ்சம் பிளாட்டா தான் இருக்கும். இங்க ஆவரேஜான ஸ்கோர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 180 அப்படிங்கிறது இருக்கு. நல்ல ஒரு பிளாட் ட்ராக். இந்த இன்சியல் சீம் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் மதியம் ஆரம்பிக்கிறதுனால. நல்ல ஒரு பேட்டிங்கான ஒரு வெனுவா தான் இருக்கும். ஆனா இங்க ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா இந்த மேட்ச் அதிகபட்சம் 7-7:15 மேட்ச் முடிஞ்சிடும். அப்படிங்கிறதுனால செகண்ட் இன்னிங்ஸ்ல பாலை கிரிப் பண்ணி பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த 7:30 மணி மேட்ச் அப்படின்னா மேபி நைட்ல வந்து டியூ ஃபேக்டர் இருக்கலாம். அந்த வெயிலின் தாக்கத்தினால ஏற்படக்கூடிய அந்த ஷொட்டிங் இதன் மூலியமா பாலை கிரிப் பண்ணி பவுல் பண்ணலாம் ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இதுல பாலை கிரிப் பண்ணி பவுல் பண்ண சான்ஸ் இருக்கும். பெருசா டியூ ஃபேக்டர்லாம் எதுவும் இருக்காது. செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ ஃபேக்டர் இருக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக தான் இருக்க போகுது இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். வெனு ரெக்கார்ட் 78 மேட்சஸ் நடந்திருக்கு. டொமஸ்டிக் லெவல் ஐபிஎல் மேட்சஸ் இதெல்லாம். அதுல வந்து 36 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களும் பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 42 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. சேசிங் டீம் கொஞ்சம் ஹையர் வின்னிங் ரேஷியோ வந்து இங்க வச்சிருக்காங்க. ரீசெண்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல இந்த வெனுல 190ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 65 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தாங்க அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து இங்க எடுத்திருக்காங்க. 48 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து 17 விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த 17 விக்கெட்ல அதிக மெஜாரிட்டியான விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வந்து இங்க ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஹெட் வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் கடைசி 5 வருஷத்துல ஒரு 9 முறை இவங்க 2 பேரும் ஹெட் வெட்ல மோதி இருக்காங்க. அதுல ஸ்லைட்டி அப்பர் ஹெட் தான். ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் அதிகமா வின் பண்ணி 5 மேட்ச் வந்து SRHும் 4 மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 சஞ்சு சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. சஞ்சு சாம்சன் தான் அந்த டீமோட கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர். அடுத்ததான் நிதிஷ் ராணா, ரியான் பராக், சிம்ரான் ஹெட்மயர், துருசூரல், பந்திது அசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, தென் குமார் கார்த்திகேயா மேபி ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து பயன்படுத்துவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல
ஸ்பின்னர்ஸ்க்குலாம் கொஞ்சம் டாமினேஷன்ஸ் இருக்கிறதுனால குமார் கார்த்திகேயாவை நிதிஷ் ராணா 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா ரோல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா டைரக்டா குமார் கார்த்திகேயா பிளேயிங் கிரவுண்ட்ல இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நிதிஷ் ராணா டைரக்டா பிளேயிங் கிரவுண்ட்ல இருப்பாரு. ஸோ அதுதான் அந்த இம்பாக்ட் பிளேயருக்கான ஒரு ரூல். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடப்பார லைனப் தாங்க. டாப் 5 பேருமே பயங்கரமா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இசான் கிசான் ஆர் நிதிஷ்குமார் ரெட்டி 2 பேர்ல யாராவது இன்னிங்ஸ் ஒன் டவுன் வருவாங்க. அது வந்து அபிஷியல் லைனப்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட் ப்ராபபிலி இசான் கிசானை தான் கொண்டு வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இசான் கிசான் தான் வந்து விக்கெட் கீப்பரும் வந்து பண்ண போறாரு. நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், அபினவ் மனோகர், அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி, ஆடம் ஜாம்பா அண்ட் ராகுல் சாகர். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அன்கிட் வெர்மா. ஸோ இவர் வந்து மேபி ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து பயன்படுத்த பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகே, இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் யார் யாருக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஸோ அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் 2 பேர் வந்து இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்ண போறாங்க. இதுல டிராவிஸ் ஹெட் குறிப்பா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க. நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடிய ஒரு குவாலிட்டி இன்டென்ட் உள்ள ஒரு பிளேயர். அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ டிராவிஸ் ஹெட் இருக்கக்கூடிய ஒரு பிளஸ். இது எல்லாமே மைனஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைட் வைட் ஸ்டெம்ப் போடுறவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ நான் சாம்பியன்ஸ் டிராஃபில அதை பத்தி தெளிவா சொல்லியிருந்தேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர்ட்டு அவருக்கு கண்டிப்பா ஒரு பேட்டில் இருக்குன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ல இருந்து பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்சைலாவே அவருக்கு ஒரு த்ரெட் தரத்துக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஆனா டிராவிஸ் ஹெட்டுக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமா தாங்க இருக்க போகுது. ரீசன் பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீமை பார்ப்போம். ஆப்போனன்ட் டீம்ல ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, தென் ஹெட்மயர்னு இப்படி டாப் 6 பேர்த்துல 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால இவருக்கு மேபி ஒரு மினிமம் 2 ஓவர் வரைக்குமாவது பவுல் பண்ண சான்சஸ் இந்த மேட்ச் இருக்கு. ஏன்னா வேற யாருமே ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் இல்லை. அது இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு. ஸோ அதை வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கு ஓவர் கொடுத்து கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 2 லெஃப்ட் சட்டன் டைம்ல கிரீஸ்குள்ள இருக்காங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு கண்டிப்பா மினிமம் 2 ஓவர் வரைக்கும் கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது அவருக்கு கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் மாதிரி இந்த மேட்சுக்கு வந்து கன்சிடர் ஆகுது. அபிஷேக் சர்மாவுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் கம்மி. ஏன்னா அதுல ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் பாதி இருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து பவுல் பண்ணக்கூடிய ஆடம் ஜாம்பா, ராகுல் சாகர், இப்படி குமார் கார்த்திகா வகையில எல்லாருமே கொஞ்சம் லெக் பிரேக், லெஃப்ட் ஆர்ம் அட்டாக்ஸ் இந்த காம்பினேஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு தான் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அபிஷேக் சர்மாவுக்கு ஓவர் போட வாய்ப்புகள் கம்மி. அப்படி இருக்க பட்சத்தில் அபிஷேக் சர்மா ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்கு? ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இப்ப நியூ பாயிண்ட் சிஸ்டத்துல வச்சு பாக்குறப்போ அபிஷேக் சர்மா வெறும் 25 ரன் அடிச்சிட்டாவே ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. அவர் இயர்லியரா விக்கெட்டை விடணும் அப்படின்னா அது எந்த மாதிரி சமயங்கள்ல நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அபிஷேக் சர்மாவோட ஆவரேஜ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். கொஞ்சம் ஏர்லியராகவே விக்கெட்டை விடுறதுக்கு. ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சானுங்கிற ஒரு முனைப்போட போறப்போ இந்த ஏர்லியராகவே அந்த ஏர்லி ஸ்விங்ல கொஞ்சம் மாட்டிக்கிறாரு. பட் செகண்டா பேட் பண்ணும்போது ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு நீங்க ஒரு கேப்டன் ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அபிஷேக் சர்மாவுக்கு. ஸோ அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. பேட்டிங் செகண்ட் பண்றாரா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். டிராவிஸ் ஹெட்டுக்கு ஏர்லியராகவே த்ரெட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லைக் ஜோஃப்ரா ஆர்ச்சர்ட் இருந்து அவருக்கு அட்வான்டேஜ் ஒரு 2 ஓவராவது பவுல் பண்ண வாய்ப்பு இந்த மேட்ச் இருக்கிறதுனால ஒரு சேஃபான ஆப்ஷன் அவரு தெரியுறாரு. இசான் கிசான் விக்கெட் கீப்பர் அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 குட்டுங்க. ரொம்ப சூப்பரா ஆடுறாரு. பயங்கர இன்டென்ட் தெரியுது. அவர் வந்து யாரும் பிடிச்சி வைக்கலாம் முடியாது. நீங்க ஆடுங்க. ஏன்னா ஆல்ரெடியே எஸ்ஆர்ஹெச் அப்படிதான் இருக்கு. நீங்க இந்த டவுன் போனாலும் போய் அடிச்சு ஆடுங்கிற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. அப்போ அவருக்கு இன்னும் ஃப்ரீ ஆயிடுறாரு. ஃப்ரீயா வந்து பேட்டை வந்து சுத்த போறாரு. மினிமம் 25 to மேக்ஸிமம் 50 ரன் கூட அடிப்பதற்கு சான்சஸ் இருக்கு. தென் விக்கெட் கீப்பர் வேற அவர் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் எல்லாமே அவருக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ். அவர் 1 டவுன் வர போறாரு அப்படின்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் நீங்க ஒரு கேப்டன் எஸ்கேப்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி செகண்ட் டவுனா வராருன்னா அஸ் அ பிளேயரா உள்ள நீங்க வச்சுக்கலாம். 1 டவுன் வர போறாருன்னா போத் இனிங்ஸ்மே நீங்க கேப்டன் எஸ்கேப்னா ட்ரை பண்ணலாம். பர்டிகுலர்லி செகண்டா பேட் பண்ண வராரு 1 டவுன் வர போறாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் அவர் நீங்க ஒரு கேப்டன் ஆப்ஷனா. நிதிஷ்குமார் ரெட்டிக்கான காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி இப்படின்ட்டு 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ 4வது பவுலிங் ஆப்ஷனா தான் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இருக்காரு. மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் கொடுக்கலாம். அதுவும் கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. ஏன்னா இப்பதான் இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு. அவருக்கு பவுலிங் கொடுத்து இன்னும் பெருசா இன்ஜுரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால அஸ் அ பிளேயரா பேட்ஸ்மேனா மட்டும்தான் அவரை பயன்படுத்த சான்சஸ் ரொம்ப அதிகம். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவரை செகண்டா பேட் பண்ண போறாருன்னா அவருக்கு நீங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணிட்டு செகண்ட் பேட் பண்ண போறாரு அப்படின்னா, ஏன்னா பவுல் பண்ணலனாலுமே அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் இருக்கிறதுனால
1 or 2 கேச்சஸ் பிடிச்சிடுவாரு. கேட்ச் பிடிச்சி சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வரும்போது அவர் அடிக்கக்கூடிய 20 ரன் அவர் ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்துரும். செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்றதை கம்பேர் பண்றப்போ நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லோ தாங்க அவருக்கு. இந்த பவுலிங் காம்பினேஷனோட போனாங்கன்னா அவருக்கு பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஹென்ரி கிளாசன் விக்கெட் கீப்பர் பண்ணாதது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் வந்து இல்லை அவருக்கு இந்த மேட்ச் வந்து. ஸோ இஷான் கிஷான் தான் விக்கெட் கீப்பர் பண்றாரு. அதே மாதிரி ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்ட்ங்க. கண்டிப்பா கடைசி 5 ஓவர்ல வந்துட்டாருன்னா பிளாஸ்ட் பண்ணிடுவாரு. மினிமம் 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிடுவாரு. இதுவே பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அவர் சவுத் ஆப்பிரிக்கனாவே மோஸ்ட்லி சேஸ் பண்றப்போ ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுல ஹென்ரி கிளாசனும் விதிவிலக்கல்ல. அவரும் சேஸ் பண்ணும் போது 10ல் 2 மேட்ச் மட்டும் தான் ஆடி இருக்காரு. மீதி எல்லா மேட்சஸுமே ஏர்லியராகவே விக்கெட்ஸை வந்து விட்டுருக்காரு. ஸோ ஹென்ரி கிளாசன் மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஐ திங்க் 90% ஆஃப் டீம்ஸ்ல கூட வருவதற்கு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கு சான்சஸ் இருக்கு. பேட் செகண்ட் பண்ண போறாருன்னா நீங்க அவரை 50-50 ஆப்ஷன் தான். பேரை பார்த்துட்டு நீங்க கண்ணை மூடிட்டு பிக் பண்ணிட வேண்டாம். அட்வான்டேஜ் இஷான் கிஷான் தான் விக்கெட் கீப்பர் பண்றதுனால. அபினவ் மனாகர் டாப் ஆர்டர்ல ஏறியா விக்கெட் விழணும். அப்படி விழுற பட்சத்துல தான் அவர் கொஞ்சம் பேட்டிங்ல இருந்து சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா 15 to 20 ரன் தான் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. பேட் கமின்ஸ் அவரோட 4 ஓவர், ஹர்ஷல் பட்டேல் 3 ஓவர், முகமது சமி அவரோட 4 ஓவர், ஆடம் சம்பா 4 ஓவர், தென் ராகுல் சாகர் ஒரு 3 ஓவர் காம்பினேஷன், மினிமம் 3 ஓவர் காம்பினேஷன். ஸோ 2 ஓவர் வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கான ஒரு ஆப்ஷனா இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ஓவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லாம் இருக்கு. லாஸ்ட் டாஸ் போடும் போது அவர் அந்த ரன் அப் பண்றாரு, அப்படி இல்லைன்னா மார்க் பண்றாரு, பவுல் பண்றதுக்கான மார்க் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி நான் பார்த்தேன்னா கண்டிப்பா சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பார்த்தேன்னா கண்டிப்பா சொல்றேன். இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு, பட் ஃபுல் ஃபிட்ல வந்திருக்காரு. அது மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரி முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. அப்படியே பவுல் பண்ணாலும் 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி இவங்களுக்கான காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? பேட் கமின்ஸ் போத் இனிஸ்மே இம்பார்ட்டன்ட் பிக் தாங்க. மினிமம் ஒரு விக்கெட் வந்து எடுத்துருவாரு. தென் ஃபீல்டிங் பொசிஷன் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல தென் பேட்டிங்ல வந்தாலும் சம் கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறப்போ அவரோட ஃபேண்டசி வில் இன்க்ரீஸ். தென் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வைஸ் பாக்குறப்போ, ஏன்னா இன்சியலா பவர் பிளேல முகமது சமி பேட் கமின்ஸ் 2 பேர் பவுல் பண்ணிடுவாங்க. மிடில் ஓவர்ஸ் வந்து ஒரு 15 ஓவருக்குள்ள முகமது சமியோட ஓவரை வந்து கொடுத்து முடிச்சிடுவாங்க. அப்ப டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய காம்பினேஷன்ஸ் யாருக்கு இருக்கு? பேட் கமின்ஸுக்கு தான் இருக்கு. யாரு கூடனா ஹர்ஷல் பட்டேல் கூட. அப்போ பேட் கமின்ஸ் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இந்த 2 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ண வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ஸா இருப்பாங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. அதுவே செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆடம் சம்பா, ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பால் நல்லாவே டர்ன் ஆகும், பிச்சு கொஞ்சம் யூசுடி பிச்சு ஆயிடும். பாலை கிரிப் பண்ணி பவுல் பண்ண இந்த மேட்ச் முடியும். ஏன்னா 3:30 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால பாலை கிரிப் பண்ணி பவுல் பண்ண முடியுங்கிறதுனால இவரோட ஃபேண்டசி வேல்யூ மேபி செகண்டா பவுல் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும். முகமது சமி செகண்டா பவுல் பண்றப்போ மோர் இம்ப்ரெசிவா இருப்பாருங்க. டாப் ஆர்டர் ஒரு மாதிரி ஈஸியா கொலாப்ஸ் பண்ணிடுவாரு. ஸோ முகமது சமிட்ட இருந்து 2 விக்கெட் வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ராகுல் சாகர் இருந்து போத் இன்னிங்ஸ்லுமே 1 விக்கெட் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து இருக்க போகுது. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சஞ்சு சாம்சன் தான் விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர் மூலியமாவே கேட்ச் அண்ட் ஸ்டம்பிங் ரன் அவுட்ல சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். தென் நல்ல டச், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் இன்ஜுரி கன்சர்ன்ல இருந்து இப்பதான் வந்து ஃபிட் ஆகி உள்ள வந்திருக்காரு. அது அவரோட பேட்டிங் ஸ்கில்ல கொஞ்சம் டவுன் பண்ணுங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனா சஞ்சு சாம்சனோட ரெக்கார்ட்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஐபிஎலோட முதல் 2 மேட்ச்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட கேப்டன் ஆப்ஷனுக்கே அவர் வர மாதிரி தான் இருக்கும். நீங்க விஷயமா ஜஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடியவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல. அப்புறம் போக அவரோட மைனஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு கொஞ்சம் அவர் ஏர்லியரா விக்கெட் எடுத்துருவாங்க. இருந்தாலும் ஃபேண்டஸ்டிபிள் வந்துகிட்டே இருப்பார். அந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜஸ் வச்சு அவர் வந்துகிட்டே இருப்பார். ஸோ சஞ்சு சாம்சனுக்கு நான் இதை எதை சொல்ல வரேன்னா ஒரு ஃபேண்டஸ்டிபிள் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் உள்ளவர் அப்படிங்கிற ஒரு இதுதான். 2வது அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட கொஞ்சம் வீக், லெக் ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் வீக். இந்த 2ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்னு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல இல்ல. அது வந்து அவர் ஒரு பெருமூச்சு விடுவாரு. கொஞ்சம் பேட்டிங் நல்லா ஆடுறதுக்கு பவர் பிளேவை கொஞ்சம் பயன்படுத்திக்குவார். லெக் ஸ்பின்னர் ஆடம் சம்பாவை உள்ள கொண்டு வரதுக்கு 7 ஓவருக்கு மேல ஆயிடும். அந்த 7 ஓவருக்குள்ளவே கிட்டத்தட்ட ஒரு 35-40 ரன் வரைக்கும் கொண்டு வந்துருவாரு. 40 ரன் அப்படிங்கிறப்போ ட்ரீம் லெவல்ல கிட்டத்தட்ட 90 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட வரும். அந்த மாதிரி கூட வந்துடும். தென் விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கேப்டனுக்கு நல்லா ஆப்டா இருப்பாரு. சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பருங்கிற அட்வான்டேஜஸ்லாம் அவருக்கு பிளஸ். போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாரு. ஜெய்ஸ்வால்
பேட்டிங் செகண்ட் பண்ண போறாரு அப்படின்னா ஜெய்ஸ்வால் வந்து ஒரு மோர் இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாருங்க. ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஏர்லியர் விக்கெட் அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏர்லியரா சஞ்சு சாம்சனோட விக்கெட்ஸ் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா இவர் ஒரு பக்கம் அடிக்க போக மாட்டார், அக்ரெசிவ் இன்டென்ட்டுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டார், கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி நின்னுக்குவார். ஆனா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது அது ஃப்ரீயாவே பேட் ஆகிற விக்கெட்டை பத்திலாம் கன்சிடர் பண்ண முடியாது, ஃப்ரீயா பேட் ஃப்ளோ வந்து இருக்கும், கொஞ்சம் நல்ல ரன்ஸும் வரும். தென் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்றப்போ செகண்டா பேட் பண்ண வரும்போது சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்து பேட்டிங் ஆடுறப்போ ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸை ஈஸியா அவர் வந்து அவர் அடைஞ்சிருவாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வாலுக்கு இன்சிலாவே ஒரு ட்ரெண்ட் வந்து இருக்குங்க. யார் இருந்ததுன்னா முகமது சமி. முகமது சமியை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எகென்ஸ்டா ரொம்பவே சூப்பர்வா பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் த ஸ்டிக்ல இருந்து ஆங்கிள் கிரியேட் பண்ணி நேரா ஸ்டிக் டு ஸ்டிக் பால் வரமா இருக்கும். பட் நல்லா கொஞ்சம் ஸ்விங் ஆகி போகும். விக்கெட் கீப்பர்ட்டியோ அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்லிப்லயோ கேட்ச் வருவதற்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சம்டைம் பால் வெளியே போகுதுன்னு நினைப்பாங்க, பால் ஸ்டிக்கை வந்து அடிச்சுட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் த ஸ்டிக்ல இருந்து பவுல் பண்றப்போ ஆங்கிள் கிரியேட் பண்ணி சூப்பர்வா பவுல் பண்றாரு, கரெக்டான லைன் லென்த்லயும் பவுல் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் பர்டிகுலர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா நல்லா பவுல் பண்ணக்கூடிய சமி இருக்கும் போது ஒரு சின்ன ஒரு த்ரெட் வந்து கண்டிப்பா இருக்கு. அதுலயும் ஃபர்ஸ்ட் பவுலிங்ல கண்டிப்பா இன்சில ஒரு சின்ன மூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும் அந்த நியூ பால்ல. அதை வந்து சமி எடுத்துக்கிறப்போ ஏர்லி த்ரெட் வந்து கண்டிப்பா ஜெய்ஸ்வால்கிட்ட வந்து இருக்கு, ஜெய்ஸ்வாலுக்கு இருக்கு. முகமது சமிகிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ செகண்டா பேட் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்ட் தாங்க ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ மட்டும் நீங்க மல்டிபிள் டீம்ஸ்ல ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் கொண்டு போவாங்க. நான் எதனால இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸை சொல்றேன் அப்படின்னா அந்த ஜெய்ஸ்வால் ஓகே கண்ண முடிட்டு போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துரும். அதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க மேல இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டு ஒரு மல்டிபிள் டீம்ஸ் போடுறப்போ ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு 3 டீம்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம். சப்போஸ் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாருன்னா அந்த 3 டீம் நல்ல ரேங்குக்கு வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி கான்செப்ட் தான் அது. நிதிஷ் ராணா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயருங்க. அவ்வளவு சீக்கிரம் அவசரப்பட மாட்டாரு, கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஆடுவார், தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு குவாலிட்டி இன்டென்ட் உள்ள ஒரு பிளேயர் அவரு. மேபி அவர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது உங்க டீம்ஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாருங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவரை தான் இந்த இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறாங்க. அது ஒண்ணுதான் அவருக்கு கூடிய ஒரு மைனஸா இருக்க போகுது. ஏன்னா இம்பாக்ட் பிளேயரா பண்றப்போ அவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபீல்டிங் பண்ண மாட்டார். ஸோ பவுல் பண்றப்ப பேட் பண்றப்ப மட்டும் தான் ஆடுவாரு, ஃபீல்டிங் பண்ண மாட்டார். ஃபீல்டிங் பண்ணாத அவருக்கு என்ன மைனஸ் ஆகிற போகுதுன்னா கேட்ச் வந்துச்சுன்னா அந்த கேட்ச் மூலியமா அவருடைய பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்காம போயிடும். அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸா வந்து இந்த மேட்ச் வந்து இருக்க போகுது. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நிதிஷ் ராணாக்கு ஒரு சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. ரியான் பராக் லாஸ்ட் சீசன் அந்த டீமை ஒரு மாதிரி நல்ல ஸ்டாண்டர்டு கொண்டு போனதுக்கு இவரும் ஒரு முக்கியமான காரணம். மிடில் ஆர்டர்ஸ்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ். இப்ப ரீசெண்டா டொமஸ்டிக் லெவலில் நல்ல பர்ஃபார்மன்ஸ். தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மேட்ச்ல ஒரு 140 ரன் வரைக்கும் படிச்சிருந்தாரு, ஒரு 10 6 சம்திங் அடிச்சிருந்தாரு. நல்ல ஒரு இன்டென்ட் இருக்கு. யூஸ்வலா அவரோட ரெக்கார்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளேயர் டு வாட்ச்ல ரியான் பராக் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட். அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த விக்கெட்ஸ் ஏர்லியரா 2 விக்கெட்லாம் விழுந்துருச்சுன்னா அவசரமே படாம சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி தவறான பாலை மட்டும் ட்ரீட் பண்ணி கொஞ்சம் கடைசி வரைக்கும் மேட்சை வந்து எடுத்துட்டு போறாரு. சேஸ் பண்றப்போ கொஞ்சம் ஏர்லியரா விக்கெட்டை விட்டுறாரு. சேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ரன்ஸ் ஒரு பெரிய ரன்னா இருக்கும் போது வந்து வெரி ஃபர்ஸ்ட் பாலே அடிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில போறப்போ ஏர்லியராவே விக்கெட்டை விடுறாரு. ஸோ அந்த ஒரு இன்டென்ட் அவருக்கு வந்து ஒரு மைனஸா இருக்கு. ஸோ ரியான் பராக்கை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு மோர் இம்பார்ட்டன்ட். அவர் வரக்கூடிய டவுனுக்கு டாப் ஆர்டரோட விக்கெட்ஸை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பேட் ஆடுறப்போ கடைசி வரைக்கும் இன்னும் ஒரு நல்ல ஸ்கோர் பண்றாரு. செகண்டா பேட் பண்றப்போ ஒரு நான் எஸ்ஆர் கட்சி கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்கோர் போகும். அப்படிங்கிறப்போ அதை அடிச்சாலும் முனைப்போட போறப்போ ஏர்லியர் விக்கெட்டை வந்து அவரு விட்டுட்டு இருக்காரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது உங்க டீம்ஸ்க்கு வந்து அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஹெட்மயர் இவர் தாங்க அந்த டீமோட ஒரு பினிஷரா வச்சிருக்காங்க போத் இன்னிங்ஸ்லுமே. ஆனா அவரோட இன்டென்ட் எப்போ அதிகமா இருக்கு, எப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வருது அப்படின்னா பேட்டிங் வந்து செகண்ட் பண்ணும்போது தாங்க. ஸோ செகண்டா வந்து பேட் பண்றப்போ அவரோட வேல்யூ ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் அது அவருக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ். 1 or 2 கேச்சஸ் கண்டிப்பா மேட்ச் ஆன் மேட்ச் பிடிச்சிடுறாரு போத் இன்னிங்ஸ்லயுமே. ஸோ அந்த 1 or 2 கேச்சஸ்லேயே ஒரு சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்துடுறாரு. தென் சேஸ் பண்ணும்போது கடைசி ஒரு 40 ரன் 50 ரன் அப்படிங்கிறப்போ இவர் வந்து குயிக்கா ஒரு 25 ரன் அடிச்சிடறாரு. ஸோ அவர் ஃபேண்டசி டீம்ல வந்துடுறாரு. செகண்டா பேட் பண்ணும்போது நீங்க ஹெட்மயருக்கு வந்து உங்களோட டீம்ஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. துருசூரல் மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஹெட்மயருக்கு முன்னாடியே வந்து துருசூரல் வர சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதனாலதான் ஹெட்மயரோட டவுன் இன்னும் டவுன் த ஆர்டருக்கு போகும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது. ஏன்னா கடைசி 4 ஓவருக்காக அவர் ஒதுக்கி வச்சிருவாங்க.
ஆனா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது ஒரு ஹை ஸ்கோரா இருக்கும், கொஞ்சம் முன்னாடியே ஆட வச்சு. ஏன்னா துருதுருள் அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால இவரை கொஞ்சம் முன்னாடி ஆட வைப்பாங்க செகண்டா பேட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் சிம்ரன் ஹெட்மாயரை பொறுத்த வரைக்கும். வனிது ஹசரங்கா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு வந்து ஐ திங்க் அவர் வந்து ஒரு சான்சஸ் இருக்கு. ஏன்னா பேட்டிங்லயுமே சம் கான்ட்ரிபியூட் அவர் வந்து கிடைக்கும். இம்பாக்ட் பிளேயரா வச்சிருக்கக்கூடிய குமார் கார்த்திகேயா, நிதிஷ் ராணா இந்த காம்பினேஷன் பாக்குறப்போ குமார் கார்த்திகேயாவை வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்து பேட்டிங்ல ஆட வைக்கலாம் சான்சஸ் இல்லை. அதனால வனிது ஹசரங்காவோட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் ஆகுது. கடைசி அந்த 4 ஓவர்ல அவரும் பேட்டிங்க்கு வந்துருவாரு, 15 ரன்ஸ் வரைக்கும் குயிக்கா ஆடுவாரு. தென் பவுலும் 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு. மிடில் ஓவர்ஸ்ல கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்துவார். T20ல நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பவுலர், விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள பவுலர். மேபி செகண்டாலாம் பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் கூட சம்டைம்ஸ் அவருக்கு கிடைக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வனிது ஹசரங்கா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் தாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாருங்க. போத் இன்னிங்ஸ்லுமே அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவர் 2 விக்கெட் கூட எடுக்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ். இந்த இனிஷியல் சின்ன ஒரு ட்ரெண்ட் கொடுப்பாரு டிராவிஸ் ஹெட்டுக்கு. தீக்ஷனா செகண்டா பவுல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாருங்க. தீக்ஷனாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா வந்து டாப் ஆர்டர்ல ஏர்லியராகவே ஒரு விக்கெட்டை வந்து அவர் எடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். ஐ திங்க் செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் தான். தேஷ்பாண்டே, துஷார் தேஷ்பாண்டே பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றப்போ அவரோட வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது ஐ திங்க் 2 விக்கெட் கூட சம்டைம்ஸ் அவருக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் தான். சந்தீப் சர்மா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் எடுப்பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அந்த டெத் ஓவர்ஸ்ல சந்தீப் சர்மாவும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த 2 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால 2 விக்கெட் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம் சந்தீப் சர்மாவை பொறுத்த வரைக்கும். இப்போ 2 டீம்ல இருந்து காம்பினேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஆப்ஷன்ஸ். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நிதிஷ்குமார் ரெட்டி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மேபி 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண சான்சஸ். தென் பேட்டிங்ல வந்து 20ல இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. டிராவிஸ் ஹெட்டுக்கு ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸை கன்சிடர் பண்றதுனால ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 2 ஓவர் வரைக்கும் கொடுக்கலாம் இந்த மேட்ச். அதுவும் ஒரு 50-50 ஆப்ஷன் தாங்க கொடுப்பாங்களா அப்படின்னா 2 லெஃப்ட் சட்டன் டைம்ல கிரீஸ்குள்ள இருந்தா மேபி பாசிபிலிட்டிஸ். ஸோ டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். தென் அவர் ஆஸ் யூசுவல் பேட்டிங் 25 ரன் அடிச்சிருவார். 25 ரன் அடிச்சாவே கிட்டத்தட்ட 45-50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து நியூ பாயிண்ட்ல. இசான் கிசான் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ். டாப் தட்டில் வராரு, 1 டவுன் அவர் வர போறாரு. அபிஷியல் லைனப்ஸ்ல 1 டவுன் அவர் வராருன்னா நீங்க 1 ஆஃப் கிராண்ட்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லுமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டபுள் ஆப்ஷன்ஸ்ல வனிது ஹசரங்கா ஐ திங்க் செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா அவருக்கு கண்டிப்பா ஒரு டீம்லயாவது நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா வனிது ஹசரங்காவுக்கு கண்டிப்பா ஒரு டீம்லயாவது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல லோ பர்சன்டேஜ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இந்த 4 பேரும் லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேயர். இதுல சந்தீப் சர்மா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ட்ரை பண்ணிக்கோங்க. ஹர்ஷல் பட்டேல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 2 பேரும் மட்டும். அதே மாதிரி மகேஷ் தீக்ஷனா செகண்டா வந்து பவுல் பண்ண போறாரு, ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்க ராஜஸ்தான்னா ட்ரை பண்ணிக்கோங்க. சிம்ரன் ஹெட்மாயர் செகண்டா பேட் பண்ணும்போது உங்க டீம்ல லோ பர்சன்டேஜோட முக்கியமான பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ இவங்கெல்லாம் அவங்களுக்கான லோ பர்சன்டேஜ் அவங்களுக்கான ஆப்ஷன்ஸும் சொல்லியிருக்கோம். அந்த டைம்ல அந்த மாதிரி மேட்ச் டாஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி டீம்ல ட்ரை பண்ணிக்கோங்க. பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல இம்பார்ட்டன்ட். ஜெய்ஸ்வால் அண்ட் ஹெட்மாயர் 2 பேரும் பேட்டிங் செகண்ட்ல இம்பார்ட்டன்டா இருப்பாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக. பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல வந்து தீக்ஷனா அண்ட் ரியான் பராக் இந்த 2 பேரும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு செகண்டா வந்து பவுல் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த காம்பினேஷன். ஸோ இதுதான் அதை புரிஞ்சுக்கோங்க. தென் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட்ல ஹென்ரி கிளாசன் அண்ட் ஆடம் ஜாம்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிட்டு செகண்டா வந்து பவுல் பண்ணும்போது ஆடம் ஜாம்பா இம்பார்ட்டன்ட். அதனால தான் பேட் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கோம். தென் பேட்டிங் செகண்ட்ல அபிஷேக் சர்மா அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த 2 பேருமே மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது ஹைதராபாத்துக்காக. ஸோ டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் 2 டீம்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் சஞ்சீப் சர்மா இந்த 2 பேரும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக. சன்ரைசர்ஸ்ல பேட் கமின்ஸ் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 50-50 ஆப்ஷன்ஸ் இந்த மேட்ச்ல 50-50 ஆப்ஷன்ஸ்ல இந்த 4 பேரும் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இந்த 4 பேருமே ஹை பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இந்த ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல இருந்து தான் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும், கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்ஸ் கொண்டு போக முடியும். அதுல அபிஷேக் சர்மாவை பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போகலாம். முகமது சமி அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா
ஐ திங்க் நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் கொண்டு போகலாம். செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ரியான் பராக் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட், பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போகலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஐ திங்க் செகண்டா பவுல் பண்ணும்போது நீங்க அவரை உமேட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடியவங்கள ஒரு 50-50 ஆப்ஷன்ஸுக்கு ஆப்டா இருக்கக்கூடியவங்க. போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் அண்ட் மஞ்சுது அசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஏன் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ஸ்லயும் அவர் இருக்காரு. எதனால போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னா லாட் ஆஃப் பர்சன்டேஜ் யூசர்ஸ் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்மால் லீக்ஸ்க்கு நான் சொல்றது. ஸோ அந்த 50-50 ஆப்ஷன்ஸ் கிராண்ட் லீக்ஸ்னா அந்த ட்ரீம் லெவலில் ஒரு 49 என்ட்ரியில இந்த ஒரு 3 கோடி 5 கோடி வரைக்கும் பிளே பண்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு. ஸ்மால் லீக்ஸ்னா இந்த 2 பேர் 3 பேர் 4 பேர் காம்பினேஷன்ஸ்ல போறப்போ இவங்க இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு வந்து வந்துடுறாங்க. அதே மாதிரி டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன் அண்ட் பேட் கமின்ஸ், ஸோ இந்த 3 பேரும் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்க்கு வந்துடுறாங்க. இது வந்து ஸ்மால் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன். நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இந்த 9 பிளேயரும் வர வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இந்த ஒரு பேஜ் மட்டும் சரிங்களா. இந்த ஒரு பேஜ் உங்களுக்கு ஓகேனா இதுல இருந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா நீங்க உங்களோட ஃபேண்டசி நாலேஜ் தகுந்த மாதிரி போயிடுங்க. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 9 பிளேயர்: சஞ்சு சாம்சன், டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், சிம்ரன் ஹெட்மயர், நிதிஷ்குமார் ரெட்டி, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சுது அசரங்கா, ஹர்ஷல் பட்டேல், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் பேட் கமின்ஸ். ஸோ இது வந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 9 பிளேயர். மேற்கொண்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு 2 பிளேயர் நான் யார் பேட்டிங் ஃபர்ஸ்ட் யார் பேட்டிங் செகண்ட்ங்கிறத பொறுத்து நான் பிளேயர்ஸை வந்து சஃபில் பண்ணி நான் டீமை வந்து கிரியேட் பண்ணிக்குவேன். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சன் ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஆப்ஷன் தான் இவங்க 3 பேரும் தான். சஞ்சு சாம்சன், டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், இந்த 3 பேருமே ஸ்மால் லீக்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு ரொம்பவே ஆப்ட், சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன். கிராண்ட் லீக்ஸ்க்கு நீங்க இவங்க 3 பேருக்குமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலயும் ஜெய்ஸ்வால் செகண்டா பேட் பண்ணும்போது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ஒரு டீம் கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுத்து பாருங்க. அதே மாதிரி தான் நிதிஷ்குமார் ரெட்டியும் செகண்டா வந்து பேட் பண்ண போறாருன்னா அவருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. மஞ்சுது அசரங்கா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க, செகண்டா பவுல் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து கண்டிப்பா ஒரு டீம்ல ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.